ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து திருப்பதியில் ஒரு கல்யாணத்துக்கு விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம்ல. ஸோ அந்த கல்யாணத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு கிளம்பணும் வீட்டில் இருந்து. நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வர வழி ஃபுல்லாக மழை. ஸோ அதனால் ஒரு டீ கடையில் வந்து நின்று இருக்கும், பூஸ்ட் எதுவும் குடிக்கலான்ட்டு. மழை தூரிக்கிட்டே இருக்குது பாருங்கள், மேலே இருந்து இருட்டிகிட்டு இருக்கு சென்னை ஃபுல்லாகவே. ஸோ கடவுளில் வந்ததுமே எனக்கு ஒரு பூஸ்ட் பாக்கெட்டும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் டீ போகிற இடத்துல கொடுத்தோம். ஸோ நமக்கு ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸை ஒரு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொடுத்துட்டாரு. எல்லோரும் மாதிரி நம்ம கீழே உட்காந்து குடிக்காமல் மேலே ஓப்பனில் இருந்தது அந்த கடையில் டாப்பில் உட்காந்து குடிக்கிற மாதிரி. ஸோ அங்கே போய்ட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே குடிக்கலான்ட்டு மேலே போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு மேலே நின்று குடிச்சிட்டு இருந்தாங்க. மேலே நானும் எங்கள் ஃப்ரெண்டும் 2 பேர் மட்டும் தான் உட்காந்து குடிச்சிக்கிட்டோம். அந்த பூஸ்ட்டை குடிச்சு முடிச்சுட்டு கீழே வந்து அந்த கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. என்னென்ன ஸ்நாக்ஸ்னே தெரில எங்களுக்கு, அவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இதில் எதையும் வாங்கலை, காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக மழைன்றதுனால நம்ம கொஞ்சம் நேரம் டீ கடையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பக்கத்தில் சைடில் வந்து பார்த்தா இங்கே வயல்வெளி வச்சுருக்காங்க சூப்பராக. நெற்பயிர் ஃபுல்லாக நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு லாங்கில் ரொம்ப தூரத்துக்கு இருக்குது நெற்பயிர். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணிடுறாங்க நிறைய இடத்த. ஸோ இந்த இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க, இந்த மெயின் ரோட்டில் வைக்காமல் பயிர் வைக்கிறாங்க. அது வரைக்கும் நல்லது. இங்கே மழை லைட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம். மழை லைட்டாக குறைஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். கரெக்டாக இது வந்துட்டு காஞ்சிபுரம் பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு அங்கேருந்து எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இதுதான் காஞ்சிபுரம் பாலாறு பிரிட்ஜு. இன்னும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்க வீட்டுக்கு. மழை இப்போ வரைக்கும் தூரிட்டே தான் இருக்குது, மழையே விடலை இன்னும். ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு ரூட்டில் போவோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிராமம் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். அந்த ரோடுமே வந்து காலியாக இருக்கும். கிட்டத்தட்ட அது அந்த சைடு ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே வில்லேஜ் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ரைட் எடுக்கிறதுக்கு. சென்னையிலேருந்து கரெக்டாக இங்கே வர வரைக்குமே மழை தான். இப்போ வந்துட்டு திருப்பனங்காடுன்னு ஒரு ஊர் போல் இது, அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். மழை குளிர், வண்டியை ஓட்ட முடியல. ஸோ லைட்டாக மழை விட்டதும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டு வர வழியில் ஒரு ஷாப்பில் வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போகிற வழி லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்காங்க. போகிற வழியில் அதையும் பிக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம கடையில் போய்ட்டு. மழை பாருங்க தூரிட்டே இருக்குது. நானே மரத்தடியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா, ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு ஃபுல்லாக. மெயின் ரோடு தான் இந்த வழி ஃபுல்லாகவே மரம் தான் இருக்கும். இது நீட்டுக்குமே மரம் தான் இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த புளிய மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் தான் இருக்கும். நான் உங்களுக்கு போகும்போது பேக் வியூவில் காமிச்சேன். கிராமத்து சைட்லாம் உள்ளே போயிட்டேன்னா 2 சைடும் வயல்வெளி, அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு வீடியோவில். தெரியுதுங்களா, ரோடுமே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது. பொறுமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வேகமாக போக கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது சென்னையிலேருந்து வர்றதுக்கு. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் அரௌண்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய்ட்டு ரீச் ஆகிடும். போகிற வழியில் மட்டும் அந்த ஃப்ரெண்டு சொன்ன கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஏதோ கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் கடைக்கு வந்து வாங்க வந்துவிட்டோம். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தார் இந்த கடையில். நம்ம போனதுமே அந்த அண்ணா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் உள்ளே. நம்ம ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் கடவுள போக முடியல. கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய திங்ஸ் வச்சுருந்தார் அந்த கடையில். வில்லேஜ் சைடில் வந்துட்டு இவ்வளோ பெரிய கடை ப்ளஸ் வந்துட்டு நிறைய திங்ஸும் வச்சுருந்தார். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் இப்போ இது உள்ளே போய்ட்டு என்னென்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன், அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக பேக் பண்ண திங்ஸ் எல்லாமே வெளில ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம். இப்போ நம்ம போகிற ரூட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி நெற்பயிர் தான். சூப்பராக இருக்கும் இது.
அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்க வியூவுமே. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த ரோடே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் மழை வருது, மழை வந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்து கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு நிஜமாகவே நல்லா இருந்தது. இங்கேருந்து வீடு போய் ரீச் ஆகுறது கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ரீச் ஆகிடுவோம். மழை பெய்யறதுனால இவ்வளோ லேட் ஆகுது நமக்கு. மழை விடுற மாதிரி தெரிலன்ட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். மழையில் நனைஞ்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நாளைக்கு தான் வந்து திருப்பதி கிளம்ப போகிறோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது வீடியோவை எடுத்து நான் இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். திருப்பதியில் அந்த மேரேஜ் சொல்லியிருந்தேன். நாளைக்கு காலையில் வந்துட்டு மேரேஜ் அங்கே. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறோம். நைட்டு போயிட்டு அங்கே ரூமில் தங்கிட்டு மார்னிங் மேரேஜ் பார்க்குற மாதிரி. கூட தெரிஞ்சவங்களாம் வராங்க. காரில் தான் போகிறோம். இங்கேருந்து நைட்டு ஒரு 10 o'clock திருப்பதி போயிட்டு ரீச் ஆகணும். 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம் எல்லாருமே. ஃபைனலாக 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதே இடம் தான், சேம் அதே மாதிரி வந்துட்டு செக்இன் ஆகி செக் அவுட் ஆகிட்டோம். அந்த திங்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ப்ரீ புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ரூம். நம்ம போகிற வழி தான் இது. வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பன் ஸ்பேஸாக காமிச்சிருப்பேன். இதான் அந்த கல்யாணம் பண்ணுற மண்டபம். ஸோ நம்ம வந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு இங்கே வந்தோம். 9 மணிக்கு மேலே தான் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. 1 by 1 வந்துட்டு ஒவ்வொரு கப்புள்ஸாக நின்று தாலி கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க தாலி கட்டிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரியான கூட்டம். யாரை போய் கான்டாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரில. ஃபைனலாக கல்யாணத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெயமாலா விளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.